ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎம்ஏ இன்டர்மீடியேட் குரூப் 2 பேப்பர் 10ஓட ரிவிஷன் ஸ்டடி பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரீசெண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ரிவைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 10 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஒரு டவுட் வந்து ஆக்சுவலாக ஆடிட் மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிறது இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவில் இருக்கீங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா குரூப் 2ல் 200 எடுத்தால் தான் பாஸ், கரெக்டுங்களா? எல்லா சப்ஜெக்ட்லேயும் சும்மா ஜஸ்ட் லைக் மாதிரி 40 எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சோன்னா டோட்டலாக 160 தான் வரும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஜஸ்ட் பாஸ் எடுத்தால் போதும்னு நினைக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லெவல் நமக்கு வேணும்னா அது எந்த சப்ஜெக்டில் இருக்குதா பெட்டர் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் 9 and 10 வந்து நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பேப்பர் 10 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எதை படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய பர்சனல் அட்வைஸ் வந்து இப்போ இந்த புக் ஓப்பன் பண்ண மாடியூல் நம்பர் 3 ஃபஸ்ட்டு போயிருங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு ஓப்பன் பண்ண உடனே முதல் ஃபார்மெட்டை பாருங்கள். சரிங்களா? ஃபார்மெட்டு தான் மெயின். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மெட்டு டைரக்ட் மெத்தட்னா எப்படி பண்ணுவாங்க, இன்டைரக்ட் மெத்தட்னா எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபார்மெட்டை படிச்சுட்டு சம் பார்க்கணும். சரி, சம் வந்து புக்கில் இருக்க சம் என்னஃபா ப்ரோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரே ஒரு ஃப்ரீ அட்வைஸ் மட்டும் நான் சொல்கிறேன். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு புக்கில் இருக்கிறத பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. பாஸ்ட் கொஷின் பேப்பரை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கொஷினே பார்த்தா ஏதோ ஒரு 1 பேஜுக்கு பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பாஸ்ட் கொஷின் பேப்பர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். பாஸ்ட் கொஷின் பேப்பர்னா என்னென்ன கொஷின் பேப்பர் பார்த்தா பெட்டர் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 2018 கொஷின் பேப்பர், டிசம்பர் 2019, ஜூன் 2019, அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஜூன் 2025, டிசம்பர் 2024, இந்த ஒரு 5 கொஷின் பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது போக ஃபர்தராக ஏதாவது ஒரு பிகாமில் படித்ததாக இருக்கட்டும், இல்லை கூகுளில் பார்த்த சம்ஸாக இருக்கட்டும், இதுவே எனாஃப் உங்களுக்கு போதும். இதுவே போதும் உங்களுக்கு. சரிங்களா? போதும் நான் சொல்கிறேன். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் புக்கில் ஒரு சம் பார்க்கலாம் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா புக்கில் வந்து கொஷின் அவ்வளோ பெருசாக இருக்கும். புக்குக்கும் எக்ஸாமில் கேட்கக்கூடியக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு சம் ஃபீல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? மாடியூல் நம்பர் 4 பேங்கிங் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. ஃபஸ்ட்டு பேங்கிங் கம்பெனி முடிச்சிருங்க. பேங்கிங் கம்பெனி எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. கம்ப்ளீட்டானா எல்லாமே டாப் டு பாட்டம் பார்த்துருங்க. சரிங்களா? டாப் டு பாட்டம் பார்த்துருங்க. இன்னொன்று, இந்த கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ப்ரோ நான் 2022 புக் வாங்கிட்டேன் ப்ரோ இந்த புக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீசெண்ட் அமெண்டட் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த பேங்கிங் கம்பெனியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடிஷனல் சம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேங்கிங் கம்பெனி ஃபுல்லாக நல்லா பார்த்துருங்க. எப்படி பார்த்தாலும் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் வரப்போகுது. நம்பர் வேணால் மேபி மாறலாம். ஓகே, தட்ஸ் ஆல். பேங்கிங் கம்பெனி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. நார்மல் சம்லேருந்து எல்லா சம்மும் ரிபேட் கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை P&L ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துருங்க. ஓகே, எலக்ட்ரிசிட்டி அதே தான், புக்கில் இருக்க எல்லா கான்செப்ட்டும் பார்த்துருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறீங்கன்னா ஃபயர் இன்சூரன்ஸு புக்கில் வந்து 2 சம்மோ என்னமோ இருக்குது, அது கண்டிப்பாக பார்க்கணும். லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸுக்குன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட் இருக்கும்ல, அது வந்து உங்களுக்கு பெருசாக தேவையில்லை. ரெவன்யூ அக்கௌண்ட் மட்டும் பாருங்கள். லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ அக்கௌண்ட் மட்டும் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஆப்ஷனல். ஏன் அப்படி சொல்கிறீங்க ப்ரோ கேட்டிங்கன்னா பாஸ்ட் கொஸ்டின் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். பேங்கிங் புக்கில் இருக்கக்கூடிய நல்லதாக பார்த்துருங்க. எலக்ட்ரிசிட்டி புக்கில் இருக்க நல்லா பார்த்துருங்க. இன்சூரன்ஸ்னு வரும்போது ஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு 2 சம்ஸ் இருக்கும் அந்த சாப்டரில், அதை பார்த்துக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் வரும்போது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இக்னோர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் இக்னோர் பண்ணிக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ்க்கு ரெவன்யூ அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கோம்ல, அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? இது மட்டும் தேவையில்லை, பேலன்ஸ் ஷீட் மட்டும் தேவையில்லை. ஃபார் இன்சூரன்ஸுக்கு சொல்கிறேன், இன்சூரன்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன் நான். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. மிச்சம்லாம் பார்த்துருங்க. மிச்சம்லாம் அந்த பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் விட்டுக்கோங்கன்னு சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ரைட்டு. அடுத்து மாடியூல் நம்பர் 5 அக்கௌண்டிங் ஷார்ட். புக்கில் இருக்க சம் மட்டும் பார்த்தா போதும் ப்ரோ. புக்கில் இருக்க மட்டும் போதும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு சம் தான் கேட்க போகிறாங்க. நம்பரை மட்டும் மாற்றி கேட்பாங்க. சம்டைம்ஸ் நம்பரும் அதே மாதிரி நம்பர் கூட வரலாம். அதனால் மாடியூல் நம்பர் 5 பார்த்துடுங்க. சரி, மாடியூல் நம்பர் 3 பார்த்துட்டேன் ப்ரோ, 4 பார்த்துட்டேன், 5 பார்த்துட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடியூல் நம்பர் 1 போயிருங்க. மாடியூல் நம்பர் 1 போயிருங்க. ஓகே, மாடியூல் நம்பர் 1 போயிட்டு புக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது கொஞ்சம். தென் புக்கில் ஒரு ப்ராப்பர் ஆர்டர் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலாக 14 மார்க் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க மாடியூல் நம்பர் 1லேருந்து. அப்போ அதுக்கான ஒரு ஆப்ஷன் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பேசிக்லேருந்து போங்க. பேசிக்னா அப்படின்னா ஷேர்னா என்ன, ஷேரோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னா என்ன, சரிங்களா? கால்ட் அப் கேபிட்டல், பெய்ட் அப் கேபிட்டல், அன்பெய்ட் அப் கேபிட்டல், அதோட மீனிங், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மீனிங் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் போங்க. எடுத்ததுமே மாடியூல் நம்பர் 1 ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆக்சுவலாக
சரிங்களா? பேஸில் நல்லா ஸ்டேபிளாக இருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி மீனிங் டாப் டு பாட்டம் நல்லா கிளியராக தெரிஞ்சுட்டு பேசிக்ஸ். அப்போ பேசிக்ஸ்னால் நம்ம +2 புக்ஸ் பார்க்கலாமா, இல்லை கூகுளில் பேசிக்ஸ் பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் பண்ணிக்கு என்ன பேசிக் ஜேர்னல் என்ட்ரி, அது அந்த மாதிரி பேசிக் என்ட்ரிஸை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள சம் போகலாம். அப்போ சம் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ரேட் அலாட்மெண்ட்டு பார்த்துக்கணும், ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ஷேர்ஸ், ரீஇஷ்யூ ஷேர்ஸ் அது பார்த்துக்கணும், ரைட்ஸ் இஷ்யூ பார்த்துக்கணும், போனஸ் இஷ்யூ பார்த்துக்கணும், தென் பைபேக் ஷேர் பார்க்கணும். சரிங்களா? அது போக அண்டர் ரைட்டிங் ஷேர்ஸ். இப்போ நான் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வெரி 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 இம்பார்ட்டன்ட். மேபி இந்த அட்டெம்ப்ட்டுக்கு இப்போ நான் சொன்னதுலேருந்து ஒரு 7 மார்க் வரலாம், இல்லைனா 14 மார்க்குக்கு கூட 2 சம்மாக கூட கேட்டிருக்கலாம். இப்போ நான் சொன்ன மாடியூல் நம்பரில் சொன்ன டாபிக் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லைனா கொஞ்சம் பேக் கொடுத்து என்ன சொன்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். இது போக ஃபர்தராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் லாஸ்ட்டாக ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, அதே மாதிரி லைட்டாக டிபெஞ்சர்ஸ். ஓகே, ஸோ மாடியூல் நம்பர் 1 நான் சொன்ன மாதிரி பார்த்துருங்க. அப்போ 3, 4, 5 பார்த்தாச்சு. 1ல் நான் சொன்ன மாதிரி பார்த்தாச்சு. மாடியூல் நம்பர் 2 விடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. இப்போ உங்கள் எக்ஸாமோட வெயிட்டேஜ் நல்லா பாருங்களேன். 30 மார்க் MCQ, 30 மார்க் MCQ. மாடியூல் நம்பர் 1லேருந்து 14 மார்க்குக்கு சம்மு, மாடியூல் நம்பர் 3லேருந்து ஒரு சம்மு, மாடியூல் நம்பர் 4லேருந்து ஒரு 2 சம்மு, மாடியூல் நம்பர் 5லேருந்து ஒரு சம்மு, மாடியூல் நம்பர் 2லேருந்து ஒரே சம் 14 மார்க்குக்கு. ஓகேங்களா? பிக் சம்மா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாடியூல் நம்பர் 2 விடுறதும் விடாததும் உங்கள் கையில் இருக்குது. இப்போ கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஆடிட்டில் ஒரு 14 மார்க் தேரி, ஐ மீன் ஒரு செட்டு தேரி சூஸ் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக எல்லாருமே. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் மாடியூல் நம்பர் 2 விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடிட்டை இன்னொரு செட்டு தேரியும் தெரிஞ்சுக்கணும். கொஷின் பேப்பர் மட்டும் பேட்டர்னை பாருங்கள் தயவு செஞ்சு. 7 செட்டு கொஷின் பேப்பரில் இருக்கும். 7 செட்டில் 5 செட்டு சூஸ் பண்ணணும். அந்த 5 செட்டில் இப்போ மேக்ஸிமம் 4 செட்டுமே கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் தான் சம்ஸ் இருக்க போகுது. ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா ஆடிட் தியரி சூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. கார்பரேட் அக்கௌண்ட்ஸில் நான் மாடியூல் 1, 2 படிக்கல ப்ரோ அப்படின்ட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆடிட்டோட தியரி எல்லாமே படிச்சுட்டு தான் போகணும். சரிங்களா? ஸோ ப்ராக்டிக்கலாக இதுதான் உங்களோட பிளான். ஆக்சுவலி அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. இந்த பிளானே தெரியாமல் போய் நீங்கள் எக்ஸாமில் ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணாதீங்க. இந்த பிளானை தெரிஞ்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். பிளான் தெரியாமல் ப்ரிப்பேர் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதுதான் பிளான் ஸ்ட்ராட்டஜி. கொஷின் பேப்பரில் 7 செட்டில் 4 செட்டு ஃபுல்லாக கார்பரேட் அக்கௌண்ட்ஸோட சம்ம தான் இருக்கும். மிச்சம் 3 செட்டு ஃபுல்லாக ஆடிட் தியரி. செட்டுங்கிறது AB. சரிங்களா? அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். கொஷின் பேப்பர் பாருங்கள். அப்போ 5 செட்டு எக்ஸாமில் ரைட் பண்ண போகிறீங்க. 4 செட்டு கார்பரேட் அக்கௌண்ட்ஸ்னால் ஒரு செட்டு தியரி போதும். இல்லை ப்ரோ கார்பரேட் அக்கௌண்ட்ஸில் நான் சம்ம மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஆடிட்டில் 2 செட்டு சூஸ் பண்ணணும். இவ்வளோ தான். தட்ஸ் ஆல். ஓகே, பட் ஆடிட்டை மட்டும் நான் படிச்சுட்டு போகிறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது நீங்கள் நினச்ச 60 மார்க், 70 மார்க், 80 மார்க், ஈவன் 90 மார்க் கூட லாஸ்ட் அட்டம்ப்ட்டு முந்தின அட்டம்ப்ட்டு போட்டிருக்காங்கப்பா. 90, 92 மார்க்ஸ்லாம் நம்ம தமிழ் பசங்களுக்கே போட்டிருக்காங்க, நம்ம இதுக்கே போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த சைடே போட்டிருக்காங்க, சவுத் சைடில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, நம்ம பசங்களே வாங்கியிருக்காங்க. இட்ஸ் பாசிபிள். சரிங்களா? ஸோ அதனால் அச்சீவ் பண்ண முடியும். சும்மா பாஸ் ஆனால் போதுன்னா உங்கள் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற பிளானை ஃபாலோ பண்ணாதீங்க. வேறு லெவலில் எடுக்கணும் ப்ரோ மார்க் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, சரி, இதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ ஆடிட் படிக்கவா வேண்டாமா? கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனாலும் ஆடிட் எப்படினாலும் படிச்சு தாங்கணும். ஏன்னா ஒரு செட்டு தியரி மஸ்ட் இல்லை. சரிங்களா? அதுக்காக ஒரு செட்டுக்கு மட்டும் படிச்சு போனால் போதுமா? அப்போ MCQக்கெலாம் என்ன பண்ணுறது? அப்போ ஆடிட்டை படிக்கும் போது எப்படி படித்தா நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடியூல் நம்பர் 8 முடிச்சிருங்க. ஏன்னா அது பேசிக் கான்செப்ட் மாதிரி தான். சரிங்களா? மாடியூல் நம்பர் 8 ஃபுல்லாக முடிச்சிருங்க ஃபஸ்ட்டு. முடிச்சுட்டு மாடியூல் நம்பர் 6 பாருங்கள். 6.1 ஃபுல் பேசிக். 6.2 பார்க்க கூட தேவையில்லை. 6.3 மஸ்ட்டு, 6.1 மஸ்ட்டு, 6.3 மஸ்ட்டு, 6.4 மஸ்ட்டு. எப்படி பார்த்தாலும் சரி, இதில் ஒரு 7 மார்க் தேரியாச்சும் கண்டிப்பாக வந்துடும். 6.1, 6.3, 6.4. சரிங்களா? அதை நல்லா பார்த்துருங்க. ஓகே, மாடியூல் நம்பர் 8 ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. அப்புறம் 6.1, 6.3, 6.4 முடிச்சிட்டிங்க. அடுத்து மாடியூல் நம்பர் 7, 7.1, 7.2, 7.3. ஓகே, இப்போது நான் சொன்ன இந்த செலக்டிவ் சாப்டருக்கு பார்த்தீங்களா, மாடியூல் நம்பர் 6 பொறுத்தமட்டும் 6.1, 6.3, 6.4. மாடியூல் நம்பர் 7 பொறுத்தமட்டும் 7.1, 7.2, 7.3. அடுத்து மாடியூல் நம்பர் 8 ஃபுல்லு. ஓகே, இந்த மாதிரி செலக்டிவ் நான் எதுக்காக சொல்கிறேன், லாஸ்ட் மினிட்ல நம்ம எக்ஸம்ஷன் மார்க்கும் எடுக்கணும். அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் நல்லா படிச்சுட்டு ஆடிட்டில் இப்போ நான் சொன்ன சாப்டரில் தியரிட்டிக்கல் பார்த்துட்டு போனால் பெட்டராக இருக்கும். அப்போ மிச்ச சாப்டரில் கையை வைக்க வேண்டாமா? அப்படி நான் சொல்லவே இல்லை. மெயின் சாப்டர்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இதை தான் மெயின் சாப்டர்னு நான் சொல்வேன். ஓகே, அதுக்காக மிச்ச சாப்டரை விடுங்க நான் சொல்ல. என்ன இப்போ லாஸ்ட் மினிட்ல மெயின் சாப்டர்னு என்கிட்ட கேட்குறாங்க பசங்க, கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக படிச்சேன் ப்ரோ, ஆடிட்டுக்கு இந்த ஆர்டரில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக பசங்களுக்கு இந்த ஆர்டர் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஏன்னா இதுலேருந்தே கண்டிப்பாக தியரி வந்துடும். ஓகே, மிச்சம் இருக்கிற டாப்பிக்கு அப்படியே விட்டுட்டு போனால் போதுமா? அதுலேருந்து MCQ வர சான்ஸ் இருக்குல்ல. அப்போ பேசிக் கிக்காச்சு அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்னாச்சும் நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் போகணும். ஓகே, தட்ஸ் ஆல். இவ்வளோ தான். சரிங்களா? அதனால்
ஆல் தி வெரி பெஸ்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து ஆடியில் மட்டும் படித்தா போதுமா ப்ரோ, நான் பாஸ் ஆகலாமா? பாஸ் ஆகலாம் நீங்கள் நினைக்கிறது ஓகே தான். கார்பரேட் அக்கௌண்ட்ஸே நீங்கள் பாஸ் ஆகிற லெவல் படிக்கிறீங்கன்னா அப்போ எஃப்எம் எம்ஏலாம் பாருங்கள். குரூப் 2ல் வந்து 200 மார்க் எடுக்கணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா கார்பரேட் அக்கௌண்ட்ஸாக பாஸ் ஆனால் போதும் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் ஒன் ஆஃப் த ஹெல்ப் வந்து இருக்கும் கண்டிப்பாக உங்களோட டோட்டல் ஸ்கோருக்கு. ஸோ எக்காந்த கொண்டு இதை பண்ணாதீங்க. ப்ரோ ஆடிட்டில் வந்து தியரிக்கு வந்து கதை எழுதுனா மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஓகே, அப்கமிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தியரியில் கதை எழுதுனா மார்க் போடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நான் அப்கமிங்கில் நான் சொல்கிறேன், வீடியோஸில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் பிளான். ஓகே, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எம்சிக்யூக்கு எதை படித்தா போதும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாஸ்ட் கொஷின் பேப்பர், உங்கள் புக் பேக் எம்சிக்யூ, தென் புக் இன்னரில் இப்போ கான்செப்ட் தெரிஞ்சுட்டு போகிறீங்கல்ல அது, இதுவே உங்களுக்கு இன்ஸ்டியூட் எம்சிக்யூ, இன்ஸ்டியூட் பிடிஎஃப் இருக்குல்ல எம்சிக்யூ பிடிஎஃப், இதுவே போதுமான லெவல். சரிங்களா? ஆனால் எம்சிக்யூவில் நல்ல மார்க் வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லா கான்செப்ட்டுமே கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனால் தான் நல்லது. சரிங்களா? ஏன்னா இப்போது மிச்ச டாபிக் இருக்குது. இப்போ 7.4, 7.5, 7.6, 7.7 அதை விடுங்க, நான் இங்கே சொல்லவே இல்லை. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் கேட்குறதுனால நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதெல்லாம் நம்மளாம் பார்த்துட்டு போனால் தான் எம்சிக்யூ அதுலேருந்து கவர் ஆனால் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் ஆல். என்னை பொறுத்த மட்டும் நல்லா டீசெண்டாக சூப்பராக 70 மார்க் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இப்போ சொன்ன பிளான் வேறு லெவல் பிளான், கண்டிப்பாக யூஸ் ஆகும். டெஃபினட்டாக சொல்கிறேன், மார்க் மை வேர்ட்ஸ். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? அப்கமிங்கில் வந்து என்னென்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ சஜஷனாக நிறையா இருக்குது, இருந்தாலும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு எதுவும் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்றா ஸ்டெப்பாக போடலாம். ஏன்னா ஆல்ரெடி பிரான்ச் பற்றி கேட்டிருக்காங்க பசங்க, குரூப் 2 பேலன்ஸ் சப்ஜெக்ட் கேட்குறாங்க, குரூப் 1 சப்ஜெக்ட் கேட்குறாங்க, இந்த இப்போ தியரி சஜஷன்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே.